இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பு என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற தம்முடைய ஆச்சரியமான கிரியைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். The book of Acts chapter number 28 verse number 9. அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். And when this had taken place, the rest of the people on the island who had diseases also came and were cured. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மெலிதா தீவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். அதற்கு முந்தின அதிகாரத்தில் அதிகமான அலசடிகளையும் பிரச்சனைகளையும் கடலிலே கப்பல் சேதத்திலே அவர்கள் தப்பி பிழைத்தோம் என்று இந்த தீவுக்கு வருகிறார்கள். இங்கே வந்தபோது எல்லாமே அவர்களுக்கு பாசிட்டிவாக இல்லை, எல்லாம் நெகட்டிவாகத்தான் இருந்தது. எல்லாரும் இவரை பார்த்து சொன்னார்கள், சாவு இவனை விடவில்லை என்று சொன்னார்கள். இவருடைய கையில் ஒரு சர்ப்பமானது கவி கொண்ட போது பைபிள் சொல்லுது 3வது வசனத்தில், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் வழியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள். எல்லாமே நெகட்டிவாக இருந்தது. கம்ப்ளீட்டாக சூழ்நிலைகள் எல்லாமே நெகட்டிவாக இருந்த ஒரு சூழ்நிலை, எதிர்மறையாகவே இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு சேதமும் வரவில்லை, அவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. இதை பார்த்தவர்கள் வேறு சிந்தையாகி பிற்பாடு தேவன் அந்த தீவிலே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். சில எதிர்மறையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நேர்மறையாய் இந்த நாட்களிலே கர்த்தர் மாற்றிக் கொடுப்பாராக. இந்த மாதத்தில் நாம் தியானித்தோம் இல்லையா, 60ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனே எங்களை சிதறடித்து, எல்லாமே எங்களை விட்டு போனது, எல்லாமே எங்களை விட்டு போனது, எதுவும் எங்கள் கரத்தில் இல்லை, எல்லாமே எங்களுடைய கரங்களில் இல்லை, எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது. 3வது வசனத்தில் சொல்லும்போது தத்தளிப்பின் பாத்திரம், எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் அதே சங்கீதக்காரன் அதே அதிகாரத்தில் கர்த்தர் எங்களை களி கூற பண்ணியிருக்கிறேன், எல்லாம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்ல வைத்தார். எதிர்மறையாகவே காரியங்கள் நெகட்டிவாகவே நடந்து கொண்டிருக்கிறதா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் சில கிரியைகளை செய்வார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். தேவன் சில அடையாளங்களை கர்த்தர் காண்பிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை, எந்த சேதமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்பதையும், ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதையும், ஆண்டவர் உங்கள் சார்பாக பேசுகிறார் என்பதையும், ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் உங்கள் கைவிடாதபடி நடத்துகிறார் என்பதையும் அநேகர் காணத்தக்கதாக அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே நிச்சயமாய் தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் பூரணமாக ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார்கள். நான் சொல்கிறேன், எதிர்மறையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்மறையாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. எல்லா நெகட்டிவ் திங்ஸும் ஸ்தோத்திரம் பாசிட்டிவாக கர்த்தர் இந்த மாதங்களில் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராங்க. வேலை ஸ்தலங்களிலேயோ குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குது. எதுவுமே சௌக்கியமாக இல்லை, எதுவுமே ஆரோக்கியமாக இல்லை, எதுவுமே நத்திங் இஸ் சவுண்ட்ஸ் குட், எதுவுமே நாங்கள் கேட்கக்கூடிய எந்த செய்திகளுமே நல்ல செய்திகளாக இல்லை என்று யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை. அதன் மத்தியில் தேவன் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். அதன் மத்தியில் தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அதன் மத்தியில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் சுமூகமான சூழ்நிலையை, நேர்மறையான சூழ்நிலையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க. கர்த்தர் சகலவற்றையும் அவன் ஸ்தோத்திரம் யூதர்கள் தங்கள் பகையினரை மேற்கொள்ளும்படிக்கு அந்நாளிலே தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லா நெகட்டிவான சூழ்நிலைகளையும் கர்த்தர் இன்றைக்கு பாசிட்டிவாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாராங்க. தேவனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்து கர்த்தர் அப்படி நாமத்தை உயர்த்தபடியாய் மகிமைப்படுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம்.
பெரிய காரியங்களை செய்யும். நிச்சயமான தேவ நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸும் இன்றைக்கு கர்த்தர் மாற்றங்களை காணட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாசிட்டிவான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு ஆண்டவனின் அனுக்கிரகம் செய்யும் கிருபை தாரும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க. ஆமென்.